वेंकटनाथार्य कवितार्य केसरी वेदांताचार्य वर्यमो सनिधत्ता सदाकृति कवितार सिंहाय कल्याण गुणसालिनी श्रीमते वेंकटेशाय गुरवे नमः. ஸ்ரீ அலமேல்மங்கை தாயார் சமேத ஸ்ரீ தங்க வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் சரியாக போரூரிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பாய்க்கடை மௌலிவாக்கம் என்கிற இடத்தில் ஸ்ரீ அலமேல்மங்கை தாயார் சமேத ஸ்ரீ தங்க வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோயிலில் சுமார் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக படம் மூலியமாக ஒரு பஜனை கோயிலாக உருவாக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு ஒரு 4 அடியில் ஒரு மூலவர் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அப்படியே முன்னேற்றம் அடைந்து தற்சமயம் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு 9 அடியில் சாசாந்த திருவேங்கடமுடியான் பகவான் இங்கு அமைந்துள்ள மாதிரி சிறப்பாக்கப்பட்டது. இத்திருக்கோயில் 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி பாலஸ்தாபனம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஓராண்டுகளாக திருப்பணி வேலை நடந்து கொண்டிருந்தது. இன்னும் 2 மாதத்துக்குள் அல்லது ஏப்ரல் 14 அல்லது 20க்குள் இத்திருக்கோயிலில் மகா சம்பிரோஷனம் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இந்த திருக்கோயில் பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் பெருமாள் கொடுத்துருவாரு. கண்டிப்பா குழந்தை பாக்கியில குழந்தை கொடுத்துருவாரு, திருமணம் ஆகாத திருமணம் கொடுத்துருவாரு. இங்க கல்யாணம் செய்து இதுவரையும் ஆணுக்கு புத்திர பாக்கியம் இல்லாம கிடையாது, எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குது. ரொம்ப பிரதிஷ்டை பெற்ற பெருமாள், ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமாள், பேசும் கடவுள் அவர். இங்க பாத்தீங்கன்னா சுத்துப்புறத்துல பாத்தீங்கன்னா எந்த கோயிலையும் பாத்தீங்கன்னா ஆழ்வாரெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விக்கிரகத்தை வச்சுப்பாங்க சன்னதியில. நாங்க டைல்ஸே வச்சுக்கோம். எங்க ஊராட்சி மன்ற தலைவர், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சதாசிவம் அவரோட தலைமையில பாத்தீங்கன்னா டைல்ஸே எல்லா இடத்துலயும் பிரதிஷ்டை பண்ணிருக்கோம். ஆழ்வார் எல்லாம் 12 ஆழ்வார்களும். ரொம்ப விசேஷமான கோவில் இது. பக்தர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு பெருமாள் அனுகிரகம் பெறுமாறு எல்லாம் திருவேங்கடமலை திருவள்ளுவர் கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் மௌலிவாக்கு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பேசுகிறேன் சார். இந்த நம்ம கோவில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவில். இது கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டு காலம் பழமையான கோவில் சார். இது கிராமத்து கோவில். இந்த கோவிலில் நாங்கள் புதுப்பிச்சிருக்கோம் சார். பழைய காலத்து கோயிலை இப்போ புதுமையாக புதுப்பிச்சிருக்கோம். ஆக்சுவலாக இதுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் ஏற்கனவே ஒரு 50 லட்ச ரூபா மதிப்பீட்டில் 61 அடி உயர கோபுரத்தை பண்ணியிருக்கோம். மறுபடியும் இந்த கோயிலை சீரமைச்சு இப்போ நல்லா பண்ணுறதுக்காக கொடிமரம் வச்சுருக்கோம். எங்களுடைய சாமி கிட்டத்தட்ட திருப்பதி தேவஸ்தானத்தை விட நல்ல உயரமாக இருக்கும். 11 அடி உயரத்தில் வெங்கடேச பெருமாள் வச்சுருக்கோம் உள்ள. இப்போ வருகிற 14 அல்லது 21 மகா கும்பாபிஷேகம் பண்ணன்ற ஒரு ஐடியா இருக்கும். கொடிமரத்துக்கெல்லாம் கோல்டு தங்கத்திலே முலாம் பூசியிருக்கோம். சாமிக்கும் தங்க முலாம் பூசியிருக்கோம். ஆக்சுவலாக எங்கள் கோயிலில் கிட்டத்தட்ட 12 நாயன்மார்கள் வச்சுருக்கோம். அந்த 12 நாயன்மார்களும் குஜராத்தில் ஆர்டர் கொடுத்து கடல் வழியை எடுத்தாந்து தமிழ்நாட்டிலே இல்லாத அளவுக்கு, ஏன் இந்தியாவில் கூட இந்த அளவுக்கு இல்லாத அளவுக்கு ஆர்டர் கொடுத்து நாங்கள் இந்த சிற்பங்கள்லாம் எடுத்தாந்து வச்சுருக்கோம். இது எங்கள் ஊருக்கும் பெருமை, கோவிலுக்கும் பெருமை, மக்களுக்கும் பெருமை. அதனால் எங்கள் கோவில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். பெரும்பாலும் குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு இந்த கோயிலில் போனாங்கனாக்கா 100% கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும். இது நிச்சயங்க. அதனால் எல்லாமே வாங்க, எங்களுடைய கோயிலை பாருங்க. சிறப்பான பூஜை நடப்பது 14-21 மௌலிவாக்கா பாய்க்கடைங்க. போரூர் பக்கத்தில் 1.5 கிலோமீட்டரில் பாய்க்கடன் கடை தெரியும். மாங்காடுக்கு திரும்புற வழி, மாங்காடு காமாட்சியம்மன் கோயில் திரும்புற வழி. லொக்கேஷன் அதாங்க. வாங்க, எல்லாம் நல்லபடியாக வாங்க. 14ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற போது எல்லாரும் கலந்து கொள்ளுமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் தங்க சொர்ண வெங்கடேச பெருமாள் இவர் மிகவும் பழமை வாய்ந்த கோவில். அவருக்கு அவ்வளோ அளவுக்கு அவரை வணங்குவோர் சகல சௌரியத்தோடு சந்தோஷமாக வாழ்வார்கள். இது போரூர் அருகில் மௌலிவாக்கம் பெருமாள் அமைந்து உள்ளார். மிகவும் பழமை வாழ்ந்தவர். திருப்பதி கும்பாபிஷேகம் பண்ண போறாங்க. கோயில் ரொம்ப சிறப்பாக இருக்கு. இங்க பக்தர்கள் வருவங்க எல்லாருக்கும் நல்ல வசதி செய்து கொடுத்துருக்காங்க. கோயில் ரொம்ப பழமையான கோயில். 100 வருஷத்துக்கு மேல இது இருந்த கோயில். இப்போ எல்லாரும் இதை புதுப்பிச்சு புதுசா செய்யறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கோயில் படம் வச்சிருந்தாங்க. அப்புறமா சிலை வச்சாங்க. அதுக்கப்புறமா இப்போ மூலவரை நல்லபடியா செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இந்த ஊர் மௌலிவாக்கம்
இந்த மௌலி வாக்கத்துல எல்லா மக்களும் ஒண்ணா சேர்ந்து தான் செய்யறாங்க. எல்லாரும் எந்த பிரச்சனை இல்லாம செய்வாங்க. இது முப்பாட்டனார் கோயில். இது முப்பாட்டனார் காலத்துல இருந்து செஞ்ச கோயில். இந்த கோயிலுக்கு வந்து நான் ரெகுலராக வந்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் இது. ஆக்சுவலாக இது அதாவது நினைத்ததை வந்து நிறைவேற்றுவான்னு சொல்லுவாங்க. இது கோயில் இது. இந்த கும்பாபிஷேகம் வர மார்ச் மாதம் நடக்கிறதுனால அனைத்து மக்களும் வந்து கலந்து பெருவாரியாக வந்து நன்மை அடைய வேண்டும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த மக்களின் சார்பாக உங்களுக்கு அயவதனல் தல் பதம் பணிவோம் பயமதை பூவியதில் நீக்கிட நாளுமே. அயவதனல் தல் பதம் பணிவோம் பயமதை பூவியதில் நீக்கிட நாளுமே. அயவதனல் தல் பதம் பணிவோம் பதம் பணிவோம். புறவே முகமுடல் புவியினுள் வந்தவன் புறவே முக மூடல் புவியினுள் வந்தவன் பிறவே துயரதை தீர்த்தே அருள்பவன். புறவே முக மூடல் புவியினுள் வந்தவன் பிறவி துயரதை நீக்கிட நாளுமே. அயவதனல் தல் பதம் பணிவோம். வேதாந்தாரியல் தொழுதிட மகிழ்ந்து வேத பொருளினை அருளிட உவந்தான். வேதாந்தாரியல் தொழுதிட மகிழ்ந்து வேத பொருளினை அருளிட உவந்தான். ஐந்தை நகரினில் எழையுடல் அமர்ந்திடும் கொழுந்தே எமது துயரதை களைந்திட. ஐந்தரினில் எழையுடல் அமர்ந்திடும் கொழுந்தே எமது துயரதை களைந்திட. அயவதனல் தல் பதம் பணிவோம் பயமதை பூவியதில் நீக்கிட நாளுமே. அயவதனல் தல் பதம் பணிவோம் பதம் பணிவோம். श्री कृष्ण गोविंद हरे मुरारे हे नाथ नारायण वासुदेवा. श्री कृष्ण गोविंद हरे मुरारे हे नाथ नारायण वासुदेवा. गोविंद गरुड़ध्वज प्राण प्यारे हे नाथ नारायण वासुदेवा.